இந்த பீக்கங்காய் தோல் சட்னி செய்கிறதுக்காக நான் பீக்கங்காவுடைய தோலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது மேலே வந்து ஒரு நார் மாதிரி இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க, தோலை மட்டும் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவலாக எடுத்திங்கன்னா 1/4 மூடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து சில்லாக எடுத்திருக்கேன். காரத்துக்கு எனக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு புளி எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த சட்னியோடைய அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரத்துக்காக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு தோலையும் இந்த உளுத்தம்பருப்பு தேங்காய் லைட்டாக நம்ம வதக்கிட்டு தான் அரைக்க போகிறோம். வதக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில். இதில் வந்து உளுத்தம்பருப்பை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. லைட்டாக செவக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் நம்ம, இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சு போயிடும். இந்த ஆயில்லையே நம்ம இந்த பீர்க்கங்காயோட தோலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இதோடைய தேங்காவே சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற விட்டு நல்லா மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னியை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதோட தாளிப்பை சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்மளுடைய பீக்கங்காய் தோல் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து தோசை இட்லியோடு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் சாதத்தோட துவையல் மாதிரி சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த பூண்டு சட்னி செய்கிறது வந்து 2-3 விதமாக செய்யலாம். ஒன்று வதக்கிட்டு செய்வாங்க ஆனியன் சேர்த்து. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி ஆனியன் சேர்க்காமல் தக்காளி வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு ஃபுல் பூண்டு எடுத்திருக்கேன். இது ஒரு 15 16 பல் வந்து பூண்டு இருக்குது. 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ஒரு தக்காளி எடுத்தால் போதும். நான் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னால ஒரு 2 தக்காளி, ஒரு சின்ன சைஸும் ஓரளவு நார்மல் சைஸும் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இது எதையுமே நம்ம வதக்க போகிறது கிடையாது. அப்படியே மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைக்கும்போது ஃபஸ்ட்டு பூண்டையும் மிளகாவையும் வச்சுட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. சட்னியை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். ரொம்ப ரா ஸ்மெல் பிடிக்காதவங்க என்ன பண்ணுங்கள், சட்னி தாளிச்சதுக்கப்புறம் அதுலேயே வந்து இதை கொட்டிடலாம். நான் லைட்டாக அதில் போட்டு ஒரு செகண்ட் வதக்கிட்டு தான் எடுக்க போகிறேன். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ஆயிலோடைய ஹீட்லேயே நான் சட்னியை லைட்டாக வதக்கிக்கிறேன். இந்த ரா ஸ்மெல் பிடிக்குங்கிறவங்க வந்து அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம். அருமையான பூண்டு சட்னி தயாராகிடுச்சு. இது கொஞ்சம் ரா ஸ்மெல்லாக தான் இருக்கும். நல்லெண்ணெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நல்லா சாப்பிடுங்க. பூண்டு வந்து இதுக்கு மேலே வைக்காதீங்க. ஏன்னா இந்த அளவே வந்து கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கும் நம்ம வச்சுருக்க மிளகாவுக்கும் பூண்டுக்கும். அதனால் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்றப்பயே. இந்த வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கப் கிட்ட வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன். பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வறுத்த கடலையாக வாங்கிக்கிட்டாலும் ஓகே. வறுத்த கடலை இல்லைன்னா இந்த பச்சை வேர்க்கடலையை நம்ம வந்து வறுத்துக்கணும். இப்போ வறுத்துக்கலாம். வேர்க்கடையில் சேர்த்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகணும், அப்போ தான் வந்து சட்னி நல்லாயிருக்கும். இல்லைனா பச்சையாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. நல்லா தோல்லாம் கலர் டேர்ன் ஆகி தோல் உறிஞ்சி வர அளவுக்கு நல்லா வந்து இதை வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. நல்லா வாசனை வந்துருச்சு, கடலையோட வாசனை வந்துருச்சு. தோலும் நல்லா கலர் மாறிடுச்சு, உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஆற விட்டுக்கலாம். கடலையை ஆற விட்டு தோல் நீக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால வந்து 5 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தேவையான வரமிளகா, தேங்காய் வந்து நான் சில எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கடலை வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த கடலை எடுக்கிற பங்குக்கு பாதி எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப்பு கடலை எடுத்தீங்க அப்படின்னா 1/2 கப்பு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் இப்போ சில்லாக எடுத்திருக்கேன், அதனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப குறைவாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் துருவின தேங்காய் வந்து எந்த குவான்டிட்டி வந்து கடலை எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து ½ த குவான்டிட்டி வந்து கோகோனட் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னியை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து தாளிப்பை சேர்த்துக்கலாம். நான் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். ஸோ வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப பெஸ்ட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.